பிரம்ம புராணம் பகுதி 2. பிரம்ம புராணத்தின் பகுதி 2 அறிவதற்கு முன் நைமிசாரண்யம் வனம் என்பது யாது? உரோமஹர்ஷனர் என்பவர் யார்? அவருக்கும் வேதவியாசருக்கும் என்ன சம்பந்தம்? பிரசேதாஸ் என்பவர்கள் யார் யார்? துருவ நட்சத்திரம் எப்படி உருவானது? போன்ற பல வினாக்களின் விளக்கங்கள் அறிய பிரம்ம புராணத்தின் முதல் பகுதியை பார்த்துவிட்டு வரவும். பிரம்ம புராணத்தின் பகுதி 1 முடிவில் உரோமஹர்ஷனரிடம் முனிவர்கள் தக்ஷன் என்பவர் பிரம்மனின் கால் கட்டை விரலிலிருந்து தோன்றினவன் என்றல்லவா நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அதற்கு எதிராக இப்பொழுது பிரசேதர்களின் மகன்தான் தக்ஷன் என்றால் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, தயவு கூர்ந்து விளக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதை கேட்ட உரோமஹர்ஷனர், இதில் குழம்புவதற்கு எதுவுமே இல்லை. எத்தனையோ தக்ஷர்கள் தோன்றியுள்ளனர். அவர்களில் ஒரு தட்சன் நான்முகன் கால் கட்டை விரலிலிருந்து தோன்றினான். இந்த தட்சன் பிரசேதர்களின் மகனாக தோன்றினான். ஆகவே குழப்பம் வேண்டாம் என்று கூறிய உரோமஹர்ஷனர் மேற்கொண்டு புராணத்தை தொடர்ந்து கூறினார். தட்சன் அசிக்கிளி என்பவளை மணந்து 5000 பிள்ளைகள் பெற்றனர். இவர்கள் உலகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்க முனைந்த பொழுது நாரதர் அங்கு தோன்றி உலகம் எப்படிப்பட்டது, பூகோள அமைப்பு எப்படி என்பதை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பது தவறு. எல்லாரும் சென்று உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்த பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்கலாம் என்று கூறினார். அதன்படியே தட்சனின் மைந்தர்கள் 5000 வரும் உலகை சுற்றி பார்க்க புறப்பட்டு சென்றனர். சென்றவர்கள்தான், திரும்பி வரவே இல்லை. ஆகையால் தக்ஷனும் அசிக்கிளியும் மறுபடியும் 1000 புதல்வர்களை பெற்றெடுத்தனர். இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க புறப்பட்ட பொழுது மறுபடியும் நாரதர் தோன்றி இவர்களது மூத்த சகோதரர்களுக்கு சொன்னவற்றையே இவர்களிடமும் கூறினார். இந்த 1000 உலகை சுற்றி பார்க்க சென்றனர். சென்றவர்கள் மீண்டு வரவே இல்லை. தன்னுடைய 1000 பிள்ளைகளும் நாரதரின் புத்திமதியை கேட்டு அதன்படி நடக்க தொடங்கி காணாமலே போய்விட்டார்கள் என்பதனால் நாரதர் மேல் தக்ஷனுக்கு அளவற்ற கோபம் உண்டாயிற்று. ஆகையால் எப்படியாவது நாரதரை கொன்றுவிட வேண்டும் என்று தக்ஷன் முயல்கையில் பிரம்மா குறுக்கிட்டார். நாரதரை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக சில வரையறைகளை பிரம்மா நிறைவேற்ற வேண்டும் என்று தக்ஷன் கேட்டுக்கொண்டார். அந்த வரையறைகளின்படி தக்ஷனது பெண்களுள் ஒருத்தியை பிரம்மா மணந்து கொள்ள வேண்டும். அவளது வயிற்றில் நாரதர் வந்து பிறக்க வேண்டும் என்பனவாகும். தக்ஷனுக்கு 60 பெண்கள் இருந்தார்கள். அவர்களுள் 27 பெண்களை சோமன் என்று அழைக்கப்படும் சந்திரனும், 10 பெண்களை தர்ம தேவதையும், எஞ்சிய பெண்களை அங்கிரசா முதலிய முனிவர்களும் மணம் செய்து கொண்டனர். இவருள் பிரியா என்பவளை மட்டும் பிரம்மன் மணந்து கொண்டார். தர்ம தேவதையை மணந்த 10 பெண்களுள் அருந்ததிக்கு உலகத்தில் உள்ள பொருட்கள் எனும் குழந்தைகளும், வசுவிற்கு அஷ்டவசுக்கள் என்ற 8 குழந்தைகளும் பிறந்தன. அஷ்டவசுக்களுள் ஒருவராகிய அனலன் என்பவருக்கு குமரன் எனும் குழந்தை பிறந்தது. இந்த குமரன் என்ற பிள்ளையை கார்த்திகை பெண்கள் வளர்த்தமையால் அவர் கார்த்திகேயன் என பெயர் பெற்றார். அஷ்டவசுக்களுள் ஒருவராகிய பிரபசாவுக்கு விஸ்வகர்மா பிள்ளையாக பிறந்தார். விஸ்வகர்மா சிறந்த கட்டட கலைஞனாகவும் ஆபரணங்கள் செய்வதில் தேர்ந்தவனாகவும் இருந்தார். சோமனை மணந்த 27 பெண்களும் 27 நட்சத்திரங்கள் எனப்பட்டனர். தட்சனுடைய எஞ்சிய பெண்களில் காசிப முனிவர் 13 பெண்களை மணந்தார். அவருள் அதிதி என்ற பெண்ணுக்கு
12 ஆதித்தர்களும் திதி என்ற பெண்ணுக்கு ஹிரண்யன், ஹிரண்யாக்ஷன் முதலிய அரக்கர்களும் அவர்கள் சகோதரியாகிய சிம்ஹிகாவிற்கு வாதாபி, வில்வலன், மாரீச்சன் முதலிய அரக்கர்களும் தோன்றினார்கள். அர்ஷிதா என்ற பெண்ணுக்கு கந்தர்வர்கள் மக்களாக தோன்றினர். சுரசா என்பவளுக்கு பாம்புகள் குழந்தைகளாக பிறந்தன. காக்ஷா என்ற பெண்ணிற்கு குபேரனுக்கு நண்பர்களாகிய யக்ஷர்கள் தோன்றினார்கள். சுரபியின் வயிற்றில் பசுக்களும் எருமைகளும் தோன்றினர். வினதாவிற்கு பறவைகளின் அரசனாகிய கருடனும் அருணாவும் மக்களாக தோன்றினார்கள். தாமராவின் வழியில் ஆந்தைகள், வல்லூறுகள், காகங்கள், குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் தோன்றின. குரோதவசாவிற்கு 14,000 பாம்புகள் குழந்தையாக பிறந்தன. இலா என்பவள் வயிற்றில் மரங்கள், செடி கொடிகள் தோன்றினர். கத்ரு என்ற பெண்ணின் வயிற்றில் அனந்தன், வாசுகி, தக்ஷகன், நகுசன் முதலிய நாகங்கள் தோன்றின. முனி என்ற பெண்ணிற்கு அப்சரஸ்கள் பெண்களாக தோன்றினர். அதிதியின் பிள்ளைகளாகிய தேவர்களுக்கும் திதியின் பிள்ளைகளாகிய அசுரர்களுக்கும் ஓயாது போர் நடந்தது. பல அசுரர்கள் தேவர்கள் தலைவனாகிய இந்திரனால் கொல்லப்பட்டனர். இதனை அறிந்த திதி இந்திரனை கொல்ல தனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென விரும்பினார். அப்படி ஒரு பிள்ளை வேண்டுமானால் 100 ஆண்டுகள் அவளுடைய கருவில் அந்த பிள்ளை இருக்குமென்றும், அந்த 100 ஆண்டுகளும் மிக கடுமையான விரதங்கள் அனுஷ்டித்து கடும் தவம் புரிய வேண்டும் என்றும் காசியவர் திதியிடம் கூறினார். அதனை கேட்டுக்கொண்ட திதி அத்தகைய கடும் தவத்தினை மேற்கொண்டிருப்பாளா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள பிரம்ம புராணத்தின் பகுதி 3ற்காக காத்திருக்கவும். அனைவருக்கும் நன்றி.